ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்க எதுக்கு கவர்மெண்ட்டே ஆட்கள் ஹையர் பண்ணணும்? அப்படி அந்த பேங்க் லாக்கர்ல என்னதான் இருக்கு? அப்படி அரசாங்கத்தை நம்பி கொள்ளையடிக்க வந்த அந்த கொள்ளையர்களோட நிலைமை என்னதான் ஆச்சு? இதுதான் த பேங்க் ஜாப் 2008 வந்த படத்தோட கதை. இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள டீட்டெயிலாக போவோம். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். கதையோட ஓப்பனிங்ல ஒரு ஃபாரின் கண்ட்ரில ஒரு லேடி ஆபாசமான உடைகள்ல இருக்கிறதையும் வேறு நபர்களோட உறவு வச்சுக்கிறதையும் சிலர் போட்டோ எடுக்கிறாங்க. அதோட கட் பண்ணி லண்டனுக்கு வராங்க. லண்டன்ல டெரி ஒரு கார் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கான். அவன் கொஞ்சம் கடன் பிரச்சனைல இருக்கான். என்ன பண்றது, கடனை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இந்த டெரி கிட்ட அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. நான் ஒரு வேலை வச்சிருக்கேன், அதை செஞ்சு நான் உன்னோட மொத்த பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்லி அவனை மீட் பண்ண கூப்பிடுறா. டெரி போய் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான மார்டினியை மீட் பண்ணா. மார்டினி அவனுக்கு ஒரு வேலையை ஆஃபர் பண்றா, விச் இஸ் a பேங்க் ராபரி. நம்ம ஒரு பேங்க் கொள்ளையடிக்கணும், அதுல இருக்க சில டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போறோம், அந்த லாக்கர்ல இருக்க மற்ற எல்லா பணத்தையும் நீயே எடுத்துக்கலாம்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்றா. டெரிக்கு ஃபர்ஸ்ட் புரியல, எதுக்கு இவ நம்மள ஹையர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்மளே ஒரு சின்ன சின்ன கிரைம் பண்ணிக்கிட்டு கார் டீலர்ஷிப் வச்சு சுத்திட்டு இருக்கோம். இந்த வேலையை பண்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்க சொல்லி நம்ம கிட்ட ஏன் வரணும்? அதே மாதிரி அந்த பேங்க்ல என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ஏன் இவன் பணம் கூட வேணான்றா? இது எதுவுமே புரியாத டெரி அவகிட்ட கேள்விகள் கேட்க, அப்போ மார்டினி அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. அவ ட்ரக்ஸ் கடத்திட்டு வர சொல்ல ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிறான். அப்போ அவளுக்கு ஒரு MI6 ஏஜென்ட் ஹெல்ப் பண்றான். அதுக்கு பதிலா அந்த MI6 ஏஜென்ட் என்ன கேட்கறான்னா, இந்த பேங்கை கொள்ளையடிக்கணும், அதுக்கு எனக்கு ஃப்ரெஷ் ஃபேஸஸ் வேணும், புதுமுகங்கள் வேணும்னு சொல்லி கேட்கறான். அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு டெரி நோண்டி நோண்டி கேட்க சொல்ல மார்டினி எனக்கு தெரியல, அந்த ஏஜென்ட் என்கிட்ட தான் சொன்னான். அது என்ன இருந்தால் நமக்கு என்ன வந்தது, நமக்கு தேவை காசு, கவர்மெண்ட்டும் நம்ம சைடில் தான் இருக்கு, ஸோ இந்த வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. கட் பண்ணா இங்க ஒரு ஆக்டிவிஸ்ட்டை காட்டுறாங்க. ஆக்டிவிஸ்ட் மோர் லைக் எப்படி சொல்லிட்டு கேங்ஸ்டர் மாதிரி. அவன் அரசாங்கத்துக்கே பயப்படாம சுத்தின்னு இருக்கான். கோர்ட்ல அவனை கைது பண்ண போனா அவன் அரசாங்கத்துக்கே கட்டுப்படாம சுத்திட்டு இருக்கான். லைக் அவன் மேல பல கேசஸ் இருந்தாலும் ஃபாரின் போறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு இருக்கான். கவர்மெண்டால அவனை எதுவும் பண்ண முடியாம சைலண்டா இருக்கு. ஏன்னா அரசாங்கத்தை மிரட்டுற அளவுக்கான முக்கியமான சில போட்டோஸ் அவங்க கிட்ட இருக்கு. லைக் நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்ல அந்த போட்டோஸ், அந்த ஃபர்ஸ்ட் காட்டின சீன்ல இருந்த பொண்ணு யாருன்னா இங்கிலாண்டோட பிரின்சஸ். இங்கிலாந்து பிரின்சஸோட நியூடிட்டி போட்டோஸ் இவங்கிட்ட இருக்கிறதுனால தான் கவர்மெண்டால இவனை எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த போட்டோஸை வெளியில எடுக்க தான் இந்த ராபரியை ஸ்டேஜ் பண்றாங்க. ஏன்னா கவர்மெண்டே அந்த போட்டோஸ் எடுத்தா அது என்ன ஏதுன்னு கேள்வி வரும். ஸோ இப்போ இந்த பிளாக் ஆக்டிவிஸ்ட் இருக்கான்ல, அவன் பேர் மைக்கேல் எக்ஸோட கேங்ல ஒரு பொண்ணு அனுப்புறாங்க. லைக் அவனோட ஆக்டிவிட்டிஸை ஃபாலோ பண்றதுக்கு அதுக்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டை உள்ள இன்செர்ட் பண்றாங்க MI6ல இருந்து. அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மைக்கேல் கிளம்பி ஆப்பிரிக்கா போறான். அந்த பொண்ணும் அவன் கூட ஆப்பிரிக்காவுக்கு போறான். இப்போ ராபரியை செட் பண்ண குரூ ஹையர் பண்றான் டெரி. அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் வெளியில இருந்து டனல் தோன்றதுக்கான ஆட்கள், இந்த மாதிரி பல பேரை ஹையர் பண்றான். இவங்க எல்லாரும் ஒரு பார்ட்டியில மீட் பண்றாங்க. அங்க டெரியோட ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாருக்கும் இருக்காங்க. டெரி அவனோட ஒய்ஃப் கிட்ட, நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன், கொஞ்ச நாளைக்கு நான் வரமாட்டேன் வீட்டுக்கு, பட் இந்த வேலை முடிஞ்சா நம்ம ப்ராப்ளம் எல்லாமே செட்டில் ஆகுன்றத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் அனுப்பிச்சு வச்சுட்டு வேலையில இறங்குறான். இவங்க போய் அந்த பேங்க் முன்னாடி போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாங்க. பேங்க் உள்ள போய் செக்யூரிட்டி எப்படி இருக்கு எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அப்படி இவங்க பேங்க் வெளியில போட்டோ எடுத்துட்டு டெரியோட ஃப்ரெண்டு டேவ் ஒரு கேங்ஸ்டர் ஐடென்டிஃபை பண்ணிடுறான். ஏன்னா டெரியோட ஃப்ரெண்ட் டேவ் அந்த கேங்ஸ்டர் எடுத்த பான்ல எல்லாம் நடிச்சிருக்கான். அவன் அந்த கேங்ஸ்டர் கேட்கறான், நீ என்னடா பண்ற பேங்க் முன்னாடின்னு, சும்மா போட்டோ எடுக்க வந்து சொல்லி மழுப்பிட்டு போயிடுறானுங்க. அந்த கேங்ஸ்டர் ஏன் அந்த பேங்க்குக்கு போறான்னா, அவன் போலீஸுக்கு கொடுத்த லஞ்சம், அதை பத்தின மொத்த டீட்டெயில்ஸ், லெட்ஜரு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருக்க பெரிய பெரிய MPs MLAஸோட ஃபோட்டோஸ், லைக் இந்த MLAஸ்லாம் இவனோட ப்ராஸ்டியூஷன் கிளப்புக்கு வரது, அங்கே அவங்க இருக்க இன்டிமேட்டாக இருக்க ஃபோட்டோஸு எல்லாத்தையும் எடுத்து அவனும் அந்த லாக்கரில் தான் வச்சிருக்கான். ஆக்சுவலாக அந்த கேங்ஸ்டர் தான் மைக்கேல் எக்ஸுக்கு இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணவனே, இந்த பேங்க்ல போய் சேஃபாக இருக்கும், இது அண்டர் த ரேடாரில் இருக்கு, யாரும் இது நோண்ட மாட்டாங்கன்னு. ஸோ இப்படி பல பேரோட முக்கியமான விஷயம் அந்த பேங்க்ல இருக்கு. இதை தான் இவனுங்க கொள்ளை அடிக்க போறானுங்க, இதோட ரிஸ்க் தெரியாம. சரி, தெரியும், அவனோட குரூவும் உள்ள இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, அந்த பேங்க்ல இருந்து 2 கடை தள்ளி ஒரு கடை எம்டியா இருக்கு. அந்த கடையை வாடகைக்கு எடுத்து அந்த கடை கீழே தோண்டி பேங்கோட லாக்கர் வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்லேயே போறது தான் பிளான். இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டனல் தோண்ட தெரிஞ்ச ஒருத்தர் வேணும். அதுக்கு தான் பேம்பாஸ் அப்படின்ற ஒருத்தனை கூப்பிடுறாங்க. அவன் இந்த மிஷினரி, கட்டிங்கு, வெல்டிங்கு இதெல்லாம் எக்ஸ்பர்ட். ஸோ அவன் உள்ள இறங்கினான். ஸோ அவனை ஹையர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ் போலீஸ்மேன் ஹையர் பண்றாங்க. ஏன்னா எதனா ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு லுக் அவுட் கொடுக்கறது, எதனா பிரச்சனை பேசி சமாளிக்கிறதுக்கு ஆள் வேணும். ஸோ இப்படி எல்லாரையும் ஹையர் பண்ணிட்டு அவங்க அந்த மிஷின்ல இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே க்ரூ மொத்தமா அவங்களோட டூல்ஸோட இறங்குறாங்க. எல்லார் கையிலையும் ஒரு வாக்கி டாக்கி கொடுக்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் பொறுமையாக மேலே இருக்க பேஸை ட்ரில் பண்ணி எடுக்கிறாங்க. ட்ரில் பண்ணி ஆழமாக போக போக பக்கத்தில் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க கிடைக்கலாம், நீ ஒரு 4 அடி மேலே தோண்டிட்டு போனால் அந்த பேஸ்மெண்ட்டே ஆடுது. அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ்காரன் வரான். இவனுங்க போலீஸ்காரனை பார்த்து உண்மையிலேயே நம்ம நோண்டர் தான் தடுக்க வரான்னு நினச்சி அல்லு எல்லாம் பயந்துடுறாங்க. அப்புறம் தான் அந்த எக்ஸ் போலீஸ்மேன் இருக்கான்ல, அவன் போய் பேசி சமாளித்து அவங்களை அனுப்பி விட்டுறான். அவன் போன அப்புறம் இன்னும் வேகமாக தோன்றானுங்க. லைக் சத்தம் வராமல் பொறுமையாக, மிஷின்ஸ் இல்லாமல் கையை வச்சு சுத்தியலை வச்சு உடச்சி தோன்றானுங்க. தோண்டி கொஞ்சம் கொஞ்சமாக போக சொல்ல திடீர்னு ஒரு இடத்துல உடஞ்சி உள்ளே வந்துடுறான்.
சரி என்னன்னு பார்த்தா இவங்க தோண்டிட்டு இருக்க இடத்துக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் போகுது. அந்த டனல் வந்து பிளேக் டைம்ல, அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட நல்லா இருக்கு. சரி ஓகே, இதுவும் நமக்கு நல்லதுதான், நம்ம நடக்க தேவையில்ல. பட் இருந்தாலும் இப்போ நம்ம நாளைக்கு பேங்க்குள்ள போறோம்னா நமக்கு ஒரு லுக் அவுட் வேணும். லைக் வெளியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை ஹையர் பண்றாங்க. அவனோட வேலை என்னன்னா ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்கோட மாடியில் உட்காந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. லைக் போலீஸ் ட்ரக் வருதா, ஆம்புலன்ஸ் வருதா, பேங்க் க்ளோசிங்ல இருக்கா, பேங்கோட செக்யூரிட்டி என்ன பண்ணுறான், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதுக்கோசம் அவனை ஹையர் பண்ணுறாங்க. அவனை ஆப்போசிட்டில் உட்காந்து இவங்க கிட்ட ரேடியோவில் பேசுகிறான், அதாவது வாக்கி டாக்கியில். இந்த வேலை நடந்துட்டு இருக்க அதே சமயம் மார்டினி வெளியில் போய் தன்னோட கான்டாக்டான MI6 ஏஜென்ட் கிட்ட பேசுகிறான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு. அந்த MI6 ஏஜென்ட் ஓகே, இதுக்கு மேலே அவங்கள நம்ப முடியாது, நான் என்னோட ஆட்களை வெளியில் போடுறேன், பேங்க் வெளியிலேயே அவங்க இருப்பாங்க, நீங்கள் அந்த மிஷினை முடிச்ச உடனே முதல் வேலையாக என் கைக்கு எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் வந்துடணும், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மார்டினியே அதுக்கு ஒத்துக்கிறான். பட் மார்டினியை ஃபாலோ பண்ணிட்டு வந்த டெரி இதை பார்த்துறான். இவன் தான் உன்னோட கான்டாக்டான்னு கேட்குறான். ஆமான்னு சொல்கிறா. அப்படி இவங்க எல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்னொரு ஆகிற அளவுக்கு அதில் என்ன தாண்டி இருக்குது, என்ன ஃபோட்டோஸ் இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு இவன் மறுபடியும் தெரியாதுன்னே பதில் சொல்கிறான். சரி வேலையை தொடருவோன்னு சொல்லி நோண்டுறாங்க. நோண்டி போய் அந்த பழைய டனல் கண்டுபிடிச்சாங்களே, அந்த டனல் வந்து இப்போ பேங்க்குள்ளே போனோம், லைக் பேங்க் லாக்கருக்குள்ளே போனோம். ஸோ அந்த இடத்த ட்ரில் போட்டு கட் பண்ணி அது ஒரு 4 அடி இருக்குது, அதை பொறுமையாக தோண்டி முடிச்சிடறானுங்க. கடைசியில் பேங்கோட டனல்குள்ளேயும் வந்துடுறானுங்க. வந்துட்டு இவனுங்க வெளியில் இன்ஃபார்ம் பண்ணுறானுங்க. லைக் அந்த வெளியில் ஒரு ஆள் போட்டானுங்களே, அவங்ககிட்ட ஓகே நாங்கள் டனல் கொண்ட வந்துட்டோம்டா, இனிமேட்டு எல்லாம் உஷாராக பாரு, நாங்கள் எல்லா பொருளையும் எடுக்கிற வரைக்கும் எவனும் வந்துடக்கூடாதுன்ட்டு இவனுங்க பேசுறத வெளியில இந்த ரேடியோ ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஃப்ரீக்வன்சிஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டு ஆடியோவெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு அதில் ஒரு ரேடியோ ஆஃபீஸில் இந்த ஃப்ரீக்வன்சி பிக்கப் பண்ணிடுறாங்க. இவங்க பேங்க் ராபரியை பற்றி தான் பேசுகிறாங்கன்றத புரிஞ்ச அந்த ரேடியோ ஆஃபீஸில் இருக்க ஆளு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், லண்டனில் இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு பேங்க் கொள்ளையடிக்கிறாங்க, ஆனால் எந்த பேங்க்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. போலீஸ் உண்மையாக தான் சொல்கிறியான்னு சொல்லிட்டு நேரில் வந்து அந்த ஆடியோஸை கேட்குறாங்க. ஆமாம், அவங்க உண்மையிலேயே பேங்கை தான் கொள்ளையடிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்ட போலீஸு ஒரு கிளவரான ஐடியா பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேங்க் வாசப்படியிலையும் லைக் அந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க ஒவ்வொரு பேங்க் வாசல்லையும் ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போய் நிறுத்துறாங்க. இப்போது எந்த பேங்க் வாசலில் ஆம்புலன்ஸ் போகும்போது அந்த சவுண்ட் வந்து இந்த வாக்கி டாக்கி வழியாக நமக்கு வருதோ அந்த பேங்க்கில் தான் ராபரி நடக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேங்க்காக ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க. எல்லாமே நெகட்டிவ் வந்துட்டு இருக்கு. கரெக்டாக இவங்க இந்த பேங்கோட வாசப்படிக்கு ஆம்புலன்ஸை அனுப்ப சொல்ல இந்த பைத்தியக்காரன் வாக்கி டாக்கி கீழே போட்டு உடச்சிடறான். ஸோ வெளியில இருந்த கம்யூனிகேஷனும் கட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்காதனால போலீஸும் இந்த பேங்க் இல்லைன்னு நினைச்சிட்டு அடுத்த பேங்க் நோக்கி போயிடுறாங்க. ஒரு விதத்துல சக்சஸ், ஒரு விதத்துல ஃபெயிலியர். சரி வெளியில் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, வி ஹேவ் நோ ஐடியா, ஆம்புலன்ஸ் சவுண்டா சைரன் சவுண்டான்னு தெரியல, சீக்கிரமா வேலையை முடிச்சு கிளம்போனான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேங்க் லாக்கரை கட் பண்ணி உள்ள இருக்கிற பணம், நகை, பொருட்கள் எல்லாத்தையும் தூக்குறாங்க. அவங்களுக்கு என்னென்னமோ கிடைக்குது அதில். அது கூடவே சில டாக்குமெண்ட்ஸும் ஃபோட்டோஸும் கிடைக்குது. அதை எடுத்து டெரியும் மார்டினியும் தனியாக வைக்கிறாங்க. வச்சுட்டு மொத்த பணத்தை எடுத்துட்டு வெளில எஸ்கேப் ஆக போக சொல்ல அவங்க பிளான் பண்ண வேன்ல போகாம அந்த வேனை எம்டியாக அனுப்பிச்சிட்டு வேற வேன்ல போறாங்க. ஏன்னு சொல்லிட்டு மார்டினி டெரி கிட்ட கேட்க சொல்ல, எனக்கு தெரியும் அந்த MI6 ஏஜென்ட்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணிருப்பாங்கன்னு, அவங்க நம்மளை அவுட் பிளே பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அவுட் பிளே பண்ணிடணும், நம்ம கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸை என்ன நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஒரு சேஃப் ஹவுஸுக்கு பத்திரமா போயிட்டு பணத்தை பிரிச்சு அந்த எக்ஸ் போலீஸ்மேன், வெல்டிங் வைக்க வந்தவன், இந்த மாதிரி விஷயம் தெரியாத ஆட்கள் கிட்ட கொடுத்து அவங்களை அனுப்பிச்சு விட்டுறான். கூட டெரி, டேவ், அதுக்கப்புறம் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு மார்டினி, இவங்க 4 பேர் மட்டும் இருக்காங்க இப்போ அந்த இடத்துல. அப்பதான் டேவ் வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இதுக்கோசம் தாண்டா நம்ம இந்த பேங்கை கொள்ளை அடிச்சோன்னு. அதில் அவன் வந்து பிரின்சஸோட ஃபோட்டோ மட்டும் இல்லை, இந்த எம்பிஸோட ஃபோட்டோ, இந்த கேங்ஸ்டர் வச்சு இந்த லெஜர், இந்த மாதிரி லைக் லண்டனே புரட்டி போகிற அளவுக்கு சீக்ரெட்ஸ் வந்து இப்போ டெரி கையில் இருக்கு. டெரி புத்திசாலித்தனமாக இந்த விஷயத்த பண்ணாலும் இப்போ MI6 ஏஜென்ட்டும் கவர்மெண்ட்டும் இவங்க மேலே கோபத்தில் இருக்கு. ஏன்னா அவங்க கைக்கு இன்னும் ஃபோட்டோஸ் வரல, இவங்க அவங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு. அதே சமயம் இந்த பேங்க் ராப் ஆன விஷயம் அடுத்த நாள் காலையில் நியூஸில் வந்ததுலேருந்து நம்மளோட மைக்கிள் எக்ஸ், கேங்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் MI6 ஏஜென்ட், இதுவும் இல்லாமல் போலீஸ் ஒரு பக்கம் இந்த பேங்க் ராபரியை யார் பண்ணாங்கன்னு தேடுது. 4 குரூப் இவங்களை வலை வீசி தேடுது. இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. ஃபர்ஸ்ட் விஷயமா டெரி என்ன பண்ணுறான்னா அந்த MI6 ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் அவங்ககிட்ட சில ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுக்குறேன், இது எடுத்துகிட்டு போய் உங்கள் சுப்பீரியர்ஸ் கிட்ட காட்டுன்னு சொல்லி அந்த எம்பிஸோட ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறான். அதை எடுத்துன்னு போய் அவங்க சுப்பீரியர்ஸ் கிட்ட காட்டினோடனே அவங்களாம் அரண்டு போயிடறானுங்க, இதெல்லாம் மாடா நம்ம கையில் இருக்குன்னு. டெரி என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறான்னா, இந்த இன்வெஸ்டிகேஷனை MI6 கையில் எடுக்கட்டும், போலீஸ் கிட்ட இருந்து வாங்குங்க, எங்களை போலீஸ் கிட்ட இருந்து ஃப்ரீ பண்ணுங்க, நாங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழியை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் உங்கள் கைக்கு வந்து சேரும், பிரின்சஸோட ஃபோட்டோஸையும் நான் உங்களை குத்துறேன்னு சொல்லி டீல் பேசுகிறான். சரின்னு அவங்க அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. பட் ஆப்போசிட் சைடில் கேங்ஸ்டர்ஸ் சும்மா இருப்பாங்களா?
அதுவும் இல்லாம இவனுக்கு லஞ்சம் கொடுத்த விஷயம் வேற அதுல இருக்கு. ஸோ போலீஸும் இன்னும் தீவிரமா இதுல இறங்குறாங்க. அந்த கேங்ஸ்டருக்கு அப்பதான் ஞாபகம் வருது, வெளியில நம்ம அன்னைக்கு ஒரு பையனை பார்த்தோம்ல, வித்தியாசமா போட்டோ எடுத்தானே பேங்க் வாசல் நின்று, அவனை தூக்குடான்னு சொல்லி அவனை தூக்கின்னு வந்து வச்சு டார்ச்சர் பண்றானுங்க. அவனை டார்ச்சர் பண்ணி கொலையே பண்ணிடுறானுங்க. அப்பயும் அவன் உண்மையை சொல்ல மாட்டான். அடுத்த ஃப்ரெண்டு டெரியோட இன்னொரு ஃப்ரெண்டும் அவங்க கிட்ட மாட்டிக்கிறான். அப்பதான் விஷயம் சீரியஸ் ஆகுது. டெரி வந்து இதுல இன்வால்வ் ஆகிறான். சரிடா, உன்னோட லெஜர் தானே, நான் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன், என்னோட ஆளை விட்டுருன்னு சொல்லி டீல் பேசுறான். ஸோ அவனோட ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட நீ ஒப்படைச்சுனா உனக்கு அந்த லெஜரை கொடுத்துறேன், எங்க வரணும் எப்படி வரணும்ன்றதை நான் சொல்றேன் அடுத்த காலன்னு சொல்லி போனை வச்சிடறான். இதுக்கு நடுத்துல பேங்க் கொள்ளையடிக்கப்பட்ட விஷயம் நியூஸ் ஃபுல்லா பரவிடுச்சு. அது இவங்க தான் இன்வால்வ் ஆயிருக்குன்ற விஷயமும் நியூஸ் ஃபுல்லா பரவிடுச்சு. டெரியோட ஒய்ஃப், அவளோட குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. டெரி அவங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்திட்டு, நீங்களாம் பத்திரமா ஒரு இடத்துக்கு போய் சேருங்க, நான் உங்களை வந்து அப்புறம் மீட் பண்ற பிரச்சனைலாம் முடிஞ்ச அப்புறம்னு சொல்றான். சரின்னா அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. மீன்வைல் அந்த கேங்ஸ்டர்ஸ் டெரியோட கார் டீலர்ஷிப்புக்கு வந்து அங்கே வேலை செய்கிறவனோட ஒரு ஸ்டாஃபையும் அடித்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்களும் இதனால பாதிக்கப்படுறாங்க. டெரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன நம்ம ஃபேமிலி, நம்ம கார் டீலர்ஷிப் எல்லா சைடும் அடி வாங்குது, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுன்னு இருக்கான். மீன்வைல் அங்க ஆப்பிரிக்கால மைக்கிளுக்கு நியூஸ் போகுது, தன்னோட போட்டோகிராஃப்ஸ் திருடப்பட்ட விஷயம். மைக்கிள் ஃபோன் பண்ணி கத்துறான் அந்த கேங்ஸ்டர் கிட்ட, ஐயோ நீ சொன்னதானே அந்த இடத்துல அந்த பேங்க்ல திரும்பி ஃபோட்டோஸ்லாம் வச்சேன், இப்போ அதுவும் மயிரா போச்சுன்னா என் மேலே இருக்க கேஸ்ல இருந்தெல்லாம் எப்படி வெளில வர முடியும், மொத்தம் அதை நம்பி தான் நான் இருக்கிறேன், அந்த ஃபோட்டோக்கு மட்டும் எதனாச்சு அவள் தான் சொல்லிட்டு அவங்ககிட்ட கத்திட்டு வர சொல்ல தான் மைக்கிளுக்கு புரியுது, நம்ம இந்த ஃபோட்டோவை அந்த பேங்க்ல தான் வச்சிருக்கோன்ற விஷயம் எப்படி லீக் ஆச்சு. நமக்குள்ளேயே ஒரு ஸ்பை இருக்கு, யாருன்னு யோசிச்சு அவங்க கேங்கில் எல்லாரையும் சந்தேகப்படுறான். அப்போதான் அந்த பொண்ணு மேலே அவனுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து மைக்கிளோட ரூமில் எதையும் தேடின்னு இருக்கு. இவன் வெளில போய் ஃபோன் பேசினு சொல்ல ஒருத்த மாட்டினடின்னு சொல்லிட்டு அவளை கூட்டின்னு போய் சாவடிச்சு போட்டுறான் மைக்கிள். அவள் ஒரு MI6 ஏஜென்ட். MI6 ஏஜென்ட்டை சாவடிச்சா கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? இருக்காது. அடுத்து அவனுக்கு மைக்கிளுக்கு வரப்போற பெரிய ஆப்பு தெரியாம மைக்கிள் இந்த விஷயத்த பண்ணிட்டான். இதுக்கு நடுத்துல இவங்க முதல்ல அந்த MPஸோட போட்டோவை MI6 ஏஜென்ட்ஸ் கிட்ட கொடுத்தாங்கல்ல, அந்த போட்டோஸ் வந்து மேல் இடம் வரைக்கும் போகுது, MPஸ் வரைக்கும். அங்க இருக்க மேல் இடத்துல இருக்க MPஸ்லாம் அலறானுங்க. இந்த போட்டோ கண்டு வெளில வந்தது, அவெல்லாம் மொத்தம் முடிஞ்சுது. இதே மாதிரி அவங்ககிட்ட எவ்வளவு போட்டோ இருக்குதுன்னு தெரியல. அவனை எப்படின்னா பேசி கட் பண்ணியா, ஒன்று அவனை கொலை பண்ணி, இல்லை அவனை சைலன்ஸ் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுன்னு சொல்றாங்க. சரி நாங்கள் என்ன பண்ண முடியும்னு MI6 யோசிக்கிறாங்க. இவங்ககிட்ட டெரி கிட்ட டீல பேச, டெரி அதுக்குள்ள அந்த லெஜரை பிரிச்சு எந்தெந்த போலீஸ்க்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கான், என்னென்ன விஷயம் எல்லாத்தையும் பார்த்துறான். பார்த்துட்டு டெரி புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் பண்றான். என்னன்னா ஃபர்ஸ்ட் போய் அவன் பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் கிளப்பி அவங்க பொண்டாட்டியோட அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறான். அதுக்கடுத்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த MI6 ஏஜென்ட்டை வர சொல்லி அவனோட ஒரு மீட்டிங் வைக்கிறான். உன்னோட மினிஸ்டர்ஸோட போட்டோ, அப்புறம் இந்த போலீஸ் மேனோட லெஜரு, இது எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், எனக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா, நான் கொடுக்குற லெஜர் மூலமா லண்டன்ல கரப்ட் ஆகி இந்த லெஜர்ல இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் நீ ஃபயர் பண்ணு, டிஸ்மிஸ் பண்ணு, இந்த கேங்ஸ்டரை எனக்கு பிரச்சனை இல்லாம முடிச்சு விடு. நான் வந்து உனக்கு இந்த பிரின்சஸோட போட்டோவை தவிர எல்லா போட்டோவே குத்துறேன். அந்த பிரின்சஸோட போட்டோ வந்து எனக்கு ஒரு ஃபெயில் சேஃப் மாரி, அதை நான் என்கிட்டயே வச்சுப்பேன். ஏன்னா நீங்க என்ன கொலை பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, ஆனா அது வெளியிலயும் வராது. ஏன்னா அது வெளியில வந்தா நான் செத்துருவன்றது எனக்கு தெரியும். சோ அது வெளில வராம நான் பாத்துக்கிறேன். இந்த டீலுக்கு ஓகேவான்னு கேட்கறான். அவன் நான் கேட்டு சொல்றேன்னு போறான். ஆபீஸுக்கு போனா அந்த MI6 ஏஜென்ட் செத்துட்டு அந்த நியூஸ் வருது. வேற வழியில நம்ம இந்த டீலுக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும். நம்ம ஒரு த்ரெட்டை எலிமினேட் பண்ணிட்டா போதும். இந்த போட்டோ மைக்கிள் கையில இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இந்த போட்டோ டெரி கையில இருக்கிறது பிரச்சனை இல்லை, அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொல்லிட்டு ஆப்பிரிக்காக்கே போய் நேட்டோ படையோட மைக்கிள கொலை பண்ணிடுறாங்க. மைக்கிள கொலை பண்ணி முடிச்ச உடனே டெரி வந்து அந்த கேங்ஸ்டருக்கு இப்போ ரூட்டு போறான். அவனை வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்றான். அவன் அங்க வந்த உடனே அவங்ககிட்ட அந்த லெஜரை கொடுக்குற மாதிரி கொடுத்து அங்க ஒரு அடிதடி ஏற்படுது, சண்டை. அந்த சண்டையை பார்த்து போலீஸ் அங்க வந்துடுறாங்க. போலீஸ் அங்க வந்த உடனே போலீஸ் வந்து டெரி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா MI6 இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கேங்ஸ்டரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த கரப்ஷன்ல ஈடுபட்ட போலீஸ்காரனோட ஹெட் வந்து அந்த லெஜரை வாங்கி எரிச்சிடறான். ஏன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. ஸோ அவன் சேஃப். அந்த கேங்ஸ்டரா அரெஸ்ட் ஆயிட்டான். MI6 ஏஜென்ட்டும் இவனை வந்து அனுப்பிச்சு விட்டுறான். ஆனா இவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிச்சு விடுறான். டேய், என்னால மைக்கிலேயே தேடி பிடிச்சி கொலை பண்ண முடியுது, உன்னை கண்டுபிடிக்கிறது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. அந்த போட்டோ வெளியில வராம பத்திரமா இருக்க வரைக்கும் தான் நீயும் பாதுகாப்பா இருப்ப, நாங்களும் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், இப்போதைக்கு இங்க வந்து புழைச்சி போடான்னு சொல்லி அந்த MI6 ஏஜென்ட் வந்து டெரிய அனுப்பிச்சு விட்டுறான். டெரியும் தன்னோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா ஆனதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். பட் என்ன, அவனோட ஃப்ரெண்டு டேவ் தான் இந்த மிஷின்ல செத்துட்டான். பட் தட்ஸ் ஃபைன். மிச்சம் எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா அங்க லண்டனை விட்டு கிளம்பி ஆளுக்கு ஒவ்வொரு வழியில ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு போறாங்க. டெரி வேற நாட்டுக்கே போய் செட்டில் ஆயிடுறான். இந்த கதை வந்து ரஃபா வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. ஏன்னா இந்த பேங்க் ராபரிக்கு அப்புறம் நிறைய MPs வந்து ரிசைன் பண்ணாங்க லண்டன்ல இருந்து. 1975ல உண்மையிலே மைக்கேல் எக்ஸ் வந்து கொலை பண்ணப்பட்டான் ஆப்பிரிக்கால ட்ரினாட்னு ஒரு கண்ட்ரில. இந்த மாதிரி பான் எடுத்து வித்துட்டு இருந்த ஒரு கேங்ஸ்டர் வந்து 8 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல கொள்ளையடிக்கப்பட்ட 4 மில்லியன் பவுண்ட் வந்து இன்னைக்கு வரைக்குமே ரிகவர் பண்ணப்படல, எந்த அக்யூஸ்டுமே அரெஸ்ட் செய்யப்படல. இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட், பட் கொஞ்சம் கற்பனையை கலந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தைன்னு சொல்லலாம். இந்த படம் பேங்க் ஜாப் 2008ல ரிலீஸ் ஆயிருக்கு.
நம்ம ஜேசன் ஸ்டேட்டம் தான் நடிச்சிருப்பாரு. நல்ல பேங்க் கொள்ளை அடிக்கிற ஒரு ராபரி த்ரில்லர் படம் பார்க்கணும், இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.